வணக்க நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, பிஜிடிஆர்பி ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி, இந்த கேட்டகரியில் இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை நிச்சயம். அது என்ன கேட்டகரி அப்படின்னு தெளிவாக இந்த பதிவில் சொல்கிறேன் பாருங்கள். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4. கேட்டகரி 1 அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த குருட்டுத்தன்மை மற்றும் பார்வை குறைபாடு 1% இடஒதுக்கீடு. அடுத்து கேட்டகரி 2ன்றது காது கேளாதோர் 1% இடஒதுக்கீடு. கேட்டகரி 3ன்றது பெருமூளைவாதம் தொழுநோய் குணப்படுத்தப்பட்டது. அடுத்து அமிலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், தசைநார் சிதைவு உள்ளிட்ட இயலாமை தான் நம்ம கேட்டகரி 3ன்னு சொல்கிறோம். இதுக்கு 1%. கேட்டகரி 4 அப்படின்றது அறிவுச்சார் குறைபாடு, குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு மற்றும் மனநோய் மற்றும் பல குறைபாடுகள். இது கேட்டகரி 4ன்னு சொல்கிறோம். நண்பர்களே, இந்த கேட்டகரியில் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா வேலை கன்ஃபார்ம்டு. அதாவது இதற்கு ஒரு சதவீதம்னா கூட நம்ம ஒரு 2000 போஸ்டிங் இருக்குதுன்னு வச்சிங்களா. 1%ன்றதுன்னா 20 போஸ்டிங்கு, 100க்கு 1. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1000க்கு 10, 2000க்கு 20. அப்போது ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் நம்ம 20 போஸ்டிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எழுதியிருப்பாங்களான்னா சந்தேகமே. சரிங்களா? அதுவும் அனைத்து மேஜர்லேயும் இருப்பாங்களான்னு சொல்கிறது இன்னும் சந்தேகமே. எனவே இவங்க ரூட் கிளியராக இருக்குது. இவங்க ஜஸ்ட்டு அட்டன் பண்ணி மினிமம் குவாலிஃபைடு ஆனாவே நிச்சயம் இவங்களுக்கு இந்த கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 இருக்கிறவங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி முதுகலை ஆசிரியர் பணியிடம் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம அடிக்கடி வலியுறுத்தி என்னன்னா மினிமம் மார்க்ஸ் எடுங்க அப்படின்னு நம்ம பல வீடியோக்களில் சொல்லிட்டோம். அதால் மினிமம் மார்க்ஸ்ன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு பிசி கேட்டகரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தோன்னா 50%ன்றதுன்னா 75 மதிப்பெண்கள். அடுத்து ஒரு எஸ்சி எல்லாம் வந்தாங்கன்னா 45%. 45%ன்றதுன்னா 68 மார்க்கு. அடுத்து எஸ்டின்றவங்கன்னா 40%. 40%ன்றது எவ்வளோ? 60 மதிப்பெண்கள். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்து, அதாவது மினிமம் குவாலிஃபைடு மார்க் எடுத்து நான் சொன்ன அந்த 4 கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஜாப்பு எந்த மேஜராக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஜாப்பு உறுதி 100% உறுதி. எனவே நீங்கள் கண்டிப்பாக இந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் தாராளமாக தைரியமாக இருக்கலாம். இந்த ஒரு பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.